பிடி பிரைம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்மளுடைய சைல்ட்ஹுட்டோட ஒரு பெஸ்ட் பார்ட்டா இருந்த ஒரு மூவி பல தடவை டெலிவிஷன்ல போட்டாலும் அதை நம்ம சலிக்காம பார்த்த ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம். மொதல் தடவையா தமிழ் சினிமால ஒரு வில்லி கேரக்டருக்கு பயங்கர அப்ரிசியேஷன் கிடைச்ச ஒரு படம். எஸ், படையப்பா தான் அந்த படம். அந்த படத்துக்கு இன்னையோட 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த படத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்ல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரிலீஸ் ஆனதுல இருந்து நீலாம்பரியோட கேரக்டர் ஜெயலலிதா அவர்களோட கேரக்டரோட தான் ஒப்பிட்டு பலரும் பேசிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை நான் கடைசியில சொல்றேன். அருணாச்சலம் படம் பயங்கர ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ரஜினி அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே கொடுக்காமயே இருந்தாரு. அதுக்கு காரணம் அவர்கிட்ட 2 ஐடியா இருந்தது. அதுல முதலாவது ஹரா அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் மைண்ட்ல வச்சிருந்தாரு. அது ஒரு பீரியாடிக்கல் டைப் ஆஃப் பிலிம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சடையான் மாதிரியான ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டகானிஸ்டுக்கு ஈக்குவலா, அதாவது மேல் புரோட்டகானிஸ்டுக்கு ஈக்குவலா ஆன்டகானிஸ்ட் விமன் ஆன்டகானிஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில்லி கேரக்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மைண்ட்ல அந்த ஐடியாவோட இருந்திருக்காரு. இந்த 2 ஐடியாவையுமே நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா டைரக்டர்ஸ் எல்லாருமே ஹராக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் அந்த வில்லி கேரக்டர் வச்சு பண்ணக்கூடிய படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இது நல்லபடியா முடியுமா, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லா டைரக்டர்ஸ் கிட்டயுமே இருந்தது. அதனால அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லாதனால ரஜினியுமே ஓகே நம்ம இந்த ஹராவை முடிச்சிருவோம் அப்படின்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் இதே கதையை KS ரவிக்குமார் அவர்கள்ட்டையும் சொல்றாரு. ஏன்னா முத்துல ஏற்கனவே அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு ஹிட் காம்போ கொடுத்ததுனால அவர்கிட்டயும் சொல்லியிருக்காரு. KS ரவிக்குமார் சொல்றாரு சூப்பரா ஹிட் ஆகும், இந்த கான்செப்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவருக்கு உடனே ஒரே சந்தோஷமாயிருது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா ஓகே இதை இந்த ஸ்கிரிப்ட் நீங்களே டெவலப் பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் ஆன்டகானிஸ்ட் கேரக்டர் வச்சு நீங்களே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு அந்த கதையை அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ ரஜினி சொன்னதுக்கு அப்புறம் KS அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அடிக்கடி ரஜினி அவர்களை மீட் பண்ணி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்காரு. இந்த பக்கம் ரஜினியும் அந்த ஹரா படத்தோட தீவிரமா அதோட ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்ல இறங்கிட்டாரு. ஸோ 2 பேருமே மும்முரமா அவங்களோட கதையில ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஒரு பெரிய கேப் வருது. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் KSR கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நம்ம ஒரு ஃபுல் நரேஷன் செஷன் மாதிரி வச்சுக்கலாம், நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு அந்த ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் கூப்பிடுறாரு. KSRம் ரஜினி அவர்களை மீட் பண்ண போறாரு. அங்க ரஜினியும் அவரோட திரைத்துறை நண்பர்களும் இருக்காங்க. ரஜினியுமே அந்த ஹரா படத்தோட கதையை முழுசா முடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஹரா படத்தோட கதையை சொல்லிடுறாரு. சொல்லிட்டு இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு KSR பார்த்து கேட்கிறாரு. KSRம் தன்னுடைய அந்த கதையை நரேட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. ரஜினி ஒரு பிரேக் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபையும் கேட்கிறாரு. செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே அடுத்த படம் இதுதான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு KSR கிட்ட சொல்லிடுறாரு. தன்னுடைய ஹரா மூவியை அப்படியே டிராப் பண்ணிட்டு KSR சொன்ன ஸ்கிரிப்டை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த படம் தான் படையப்பா. ஸோ படையப்பாவுடைய ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருக்கு. டைலாக்லாம் எழுத வேண்டியதா இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணணும், கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் யாரு அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய வேலை கண்ணு முன்னாடி நிக்குது. ஆனா அந்த சமயம்னு பார்த்து நட்புக்காக ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் அடிச்சிருச்சு. அது உடனடியா படையப்பாவுடைய வேலைகளை தொடங்க முடியாததுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருது. அது ஏன்னா KS ரவிக்குமாரோட எந்த படம் தமிழ்நாட்டுல ஹிட் ஆனாலுமே அதை அப்படியே தெலுங்குல ரீமேக் பண்ணி கொடுக்கணும், அதையும் அவர் தான் டைரக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கூப்பிடுறது வழக்கம். அதே மாதிரி நட்புக்காக ஹிட் ஆன உடனே அவருக்கு ஒரு கால் வருது. AM ரத்னம் அவர்கள் KS ரவிக்குமார் கிட்ட இந்த படத்தை நீங்க தெலுங்குல பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே KS ரவிக்குமார் இருந்துட்டு இல்ல எனக்கு இந்த மாதிரி படையப்பா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுறாரு. இதை ரஜினி கிட்டையும் கன்வே பண்றாரு. இதை கேட்டதும் ரஜினி அவர்களுக்கு பயங்கர கியூரியாசிட்டி. ஏன்னா சிரஞ்சீவி அவர்கள் ஏற்கனவே 2-3 படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. எதை முதல்ல பண்ணுவாங்க, எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில சிரஞ்சீவியோட சொந்தக்காரரான அல்லு அரவிந்த்க்கு கால் பண்றாரு. அவருமே ஆமாங்க உடனடியா இந்த படத்தை பண்ற மாதிரியான ஒரு ஐடியால இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இதை கேட்டுட்டு ரஜினி அவர்கள் ஐயோ நம்மளே கால் பண்ணி கேட்டமே அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் KSR அவர்கள் கிட்டையும் நீங்க இப்போ ஒரு வேலை அந்த படம் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளுக்குள்ள நீங்க முடிப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. KSRம் என்ன சார் ஏற்கனவே பண்ண படம் தானே, ஒரு 45 நாள்ல இருந்து 50 நாளுக்குள்ள நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு சரி ஓகே அப்ப நீங்க அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லி அங்க அனுப்பிடுறாரு. சோ அப்படி KSR தெலுங்குல ரீமேக் பண்ணி பயங்கர ஹிட் அடிச்ச படம் தான் ஸ்நேகம் கோசம். என்னதான் அவர் தெலுங்குல ஸ்நேகம் கோசம் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஃப்ரீ டைம்ஸ்ல படையப்பாக்கான டைலாக்ஸ் உட்கார்ந்து எழுதுறது அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் ஃபோக்கஸ்டா இந்த படத்துலயும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. சோ இப்படியே ஒரு வழியா படையப்பாவோட படப்பிடிப்பு தொடங்கிடுது. ஏப்ரல் மாதம் 1997 அருணாச்சலம் ரிலீஸ் ஆகி பயங்கர ஹிட் அடிச்ச படம். அதுக்கப்புறம்
படையப்பா வந்து 1998 அக்டோபர்ல தான் தொடங்குது. சோ ரஜினி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எந்த படமுமே நடிக்கல. ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் தொடங்க போற படம் படையப்பா அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து பயங்கர ஹைப் கிரியேட் ஆகுது. எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அன்றைய முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து படையப்பா படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்து எழுதி அதை வந்து ஃபேக்ஸா அனுப்புறாரு. அந்த ஃபேக்ட்ஸ வந்து அப்போது இருந்த டெய்லிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸா கவர் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துக்கு ஒரு பயங்கர ஹைப் கிரியேட் ஆயிருந்தது. இந்த படத்துடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் இதுல நடிச்சது. கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்குமே வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் கூட இதுதான் முதல் படம். ஏற்கனவே வந்து 2-3 தடவை அவர் முயற்சி பண்ணியிருந்தாலும் அது கிடைக்கல. உதாரணத்துக்கு அவ்வை சண்முகில கூட ஜெமினி கணேசன் ப்ளே பண்ணியிருந்த ரோல் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் தான் முதல்ல கேட்டிருந்தாங்க. ஆனா அப்ப வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கறதால அந்த ரோல் அவர் பண்ண முடியாம போச்சு. சோ ஃபைனலி வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் படத்துல சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இன்னுமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. சோ இந்த கதையோட முக்கியமான கேரக்டரே வந்து நீலாம்பரி கேரக்டர் தான். அந்த நீலாம்பரி கேரக்டருக்கு யாரை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாங்க. முதல்ல நக்மா அவர்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்குமே இந்த கேரக்டர் வந்து செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீனா அவர்களை கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட ஃபேஸ்லயுமே ஒரு குழந்தை தன்மை இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு போல்டு கேரக்டருக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா தான் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து இதுக்கு கேஸ்ட் பண்ணிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் பிளே பண்ண நீலாம்பரி கேரக்டர் இன்னைக்கு வரைக்குமே யாராலையும் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல சௌந்தர்யா அவர்களுடைய கேரக்டருக்குமே முதல்ல சிம்ரன் அவர்களை தான் கேஸ்ட் பண்றதா இருந்தது. பட் சில பல காரணங்களால அவங்களாலையுமே அதுல நடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து சௌந்தர்யா அந்த படத்துல கமிட் ஆகுறாங்க. இந்த படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்களாகட்டும் ரஜினி அவர்களாகட்டும் 2 பேருக்குமே வந்து அழுகிற சீன் இருக்கும் இந்த படத்துல. ஆனா அந்த சீனை நடிக்கிறதுக்கு வந்து 2 பேருமே வந்து தயக்கம் காட்டியிருக்காங்க. ஆனா அந்த தயக்கத்தை எல்லாம் உடைச்சு நடிச்சு காட்டி இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அந்த சீனை வாங்கியிருக்காரு கே.எஸ். ரவிக்குமார். ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து அந்த சொத்து எழுதி கொடுத்துட்டு போகும்போது வந்து அவங்க பொண்ணு வர்றப்ப அழுகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் மனைவி வர்றப்ப அழுகல, என் பையன் வர்றப்ப அழுகிற, பொண்ணு வர்றப்ப மட்டும் நான் ஏன் அழுகணும் அப்படின்னு சொல்லி கே.எஸ்.ஆர் கிட்ட கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இல்ல சார் இது அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்கும்போது, எங்க அப்ப நீ நடிச்சு காட்டு அப்படின்னு வந்து கே.எஸ்.ஆர் கிட்ட சிவாஜி கணேசன் சொல்றாரு. உடனே கே.எஸ்.ஆரும் வந்து இந்த மாதிரி நடிச்சு காட்டி இந்த மாதிரி தான் எனக்கு இந்த சீன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சிவாஜி கணேசன் கேட்டிருக்காரு, என்ன நினைச்சுக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரு இல்ல சார் என் பொண்ணை நினைச்சுக்கிட்டேன். சோ இந்த மாதிரிதான் அந்த சீன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணி நடிச்சு காட்டி வாங்கின சீன் தான் அது. அதே மாதிரி ரஜினி அவர்களுக்குமே வந்து சிவாஜி கணேசன் இறந்ததுக்கு அப்புறம் குடிசையில போய் உட்காந்துட்டு தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அழுகிற மாதிரி ஒரு சீன் வரும். ரஜினி அவர்கள் கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஐயோ நல்லா அழுதா யாரு பாப்பா, நல்லா அழமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே தயக்கம் காட்டியிருக்காரு. உடனே இல்ல சார் ஒரு மாஸ் ஹீரோவே அழுகிறாரு அப்படின்னா அது ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும், அதனால நீங்க அழுதாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அவர் நடிச்சு காட்டியிருக்காரு. இந்த மாதிரி தான் சார் இந்த சீன் இருக்க போகுது, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல செம மாசான சீன் வந்து அந்த ஊஞ்சல் சீன் தான். ஆனா ஸ்டார்டிங்ல வந்து இவங்க அந்த ஊஞ்சல் சீனை ஊஞ்சலை வச்சே வந்து ரெடி பண்ணலையா. அங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிற சேரை விட கொஞ்சம் பெருசா ஒரு சேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா அங்க இருந்த சேர் எல்லாமே வந்து ஒரே ஹைட்ல இருந்ததால என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது மேல ஊஞ்சலை பார்த்துட்டு டக்குன்னு ஓகே அதுக்கப்புறம் ரெடி பண்ண சீன் தான் வந்து அந்த ஊஞ்சல் சீன். ஸோ இவ்வளோ மாசான பயங்கர ஹிட் அடிச்ச ஒரு ஐகானிக் சீன் வந்து ஆக்சிடென்டலா உருவாக்கப்பட்ட ஒரு சீன். அண்ட் அதே ஊஞ்சல் சீன்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, படத்தோட மொத்த பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து ஒரு வழியா போட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அந்த ஊஞ்சல் சீனுக்கு மட்டும் என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறது அப்படின்னே தெரியல. ரொம்ப நேரம் எல்லாமே ஒவ்வொரு டியூனா போட்டு பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே காலையில வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் வந்து கிளம்பிடுறாரு. அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கிட்ட வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தவர் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜும் கேஎஸ்ஆரும் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி போட்ட பிஜிஎம்ஏ வந்து ஏதாவது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து படையப்பாவோட டைட்டில் ட்ராக் எடுத்து இதுக்கு வச்சு பார்க்கலாம் அது நல்லா இருக்கும் அப்படின்னு வைக்கிறாங்க. செம்மையா வந்து அந்த டைட்டில் ட்ராக்கே வந்து இந்த சீனுக்கு செட் ஆயிருச்சு. ஏஆர் ரஹ்மானுமே வந்து பார்த்துட்டு ஓகே இதுதான் வேற எது போட்டாலும் நல்லா இருக்காது, இதுக்கு இதுதான் வந்து பெர்ஃபெக்டான ஒரு பிஜிஎம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாசான ஊஞ்சல் சீன் பிஜிஎம்க்கு வந்து நம்ம ஹாரிஸ் ஜெயராஜுமே ஒரு காரணமா இருந்திருக்காரு. இந்த படையப்பா ஆல்பத்துல இருக்க எல்லா சாங்குமே பயங்கர ஹிட் அப்படின்னாலும் மின்சார கண்ணா வந்து இன்னும் பயங்கர பீக்கு கொடுத்தது அப்படின்னே சொல்லணும். ஆனா அந்த சாங்க்கு வந்து ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய வாய்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹரிஹரன் அவரோட
அவரோட வெர்ஷனுமே ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் கே.எஸ். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ற எல்லா படத்துலயுமே வந்து ஒரு சின்ன கேமியோ பண்றது வழக்கம். இந்த படத்துலயும் வந்து அவர் ஒரு கேமியோ பண்ணணும் அப்படின்னா ரஜினி அவர்கள் வந்து இல்ல நீங்க வந்து என்னோட பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடணும், பாட்டுல தான் நீங்க வரணும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு. அப்படி அவர் வந்த கேமியோ தான் வந்து அந்த ஓஹோ ஓஹோ கிக்கு ஏறுதே பாட்டு. அந்த பாட்டுல வந்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா கே.எஸ். ரவிக்குமார் பெர்ஃபார்ம் பண்ண அந்த பாட்டு வந்து ஒரு டேக்ல ஓகே ஆகல. நிறைய டேக் இவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா எதுவுமே வந்து ஓகே ஆகாமயே இருக்கு. ஒரு கட்டத்துல இவர் வெறுப்பாய் அப்படியே திரும்பி பாக்குறாரு. கேமராமேனும் ரஜினி அவர்களும் வந்து நின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவரு நடிச்ச வந்து ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே ஆயிருச்சாம். ஆனா நீங்க எங்க கிட்ட எத்தனை டேக் கேட்டு எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க, அதை வந்து நீங்களும் கொஞ்சம் அனுபவிங்க அப்படிங்கறக்காக ரஜினி வந்து செல்லமா ரவிக்குமாரை டீஸ் பண்ண ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா படையப்பா படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருது. எடிட்டுக்கு வருது. பார்த்தா 22 ரீல் கிட்ட எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இப்படின்னு ட்ரிம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 19 ரீல் வருது. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு படம் வருது. ரஜினி அவர்கள் கிட்ட இதை சொல்றாரு. படத்தை போட்டும் காட்டுறாரு. ஆனா ரஜினி அவர்கள் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா நம்ம வேணா படத்துக்கு 2 இன்டர்வல் விட்டுப்போம், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நல்லா இருக்கு, இதை வந்து கட் பண்ணாதீங்க, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு குழப்பத்தோடயே போறாரு. அடுத்த நாள் ரஜினியே திரும்ப வந்துட்டு இல்ல இல்ல வேணாம், நான் அந்த படத்தை வந்து 2 இன்டர்வல் விடலாம் அப்படின்னு சொல்லி கமல் அவர்கள்கிட்ட சொன்னேன். ஆனா அவர் வந்து ஏன் இப்படி பண்றீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, கே.எஸ். ரவிக்குமார் கிட்டயே படத்தை விட்டுருங்க, அவர் எதை ட்ரிம் பண்ணுமோ பண்ணி ஒரு 14 ரீலுக்கு கொண்டு வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால நீங்களே பார்த்து இதை வந்து பக்காவா பேக் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி வந்து கே.எஸ். ரவிக்குமார் மெனக்கெட்டு ட்ரிம் பண்ணி கடைசி அவுட்டா கொடுத்ததுதான் இப்ப நம்ம பாக்குற லென்த்ல இருக்கக்கூடிய படையப்பா படம். 98 அக்டோபர்ல படையப்பாவோட படப்பிடிப்பை தொடங்கி 99 ஏப்ரல்ல வந்து படத்தை ரிலீஸே பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 6 மாசத்துலயே வந்து படப்பிடிப்பு வேலைகள்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கே வந்துருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா படையப்பா படம் வந்து ஏப்ரல் 10 99ல ரிலீஸ் ஆகுது. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அருணாச்சலம் படமுமே வந்து 97 ஏப்ரல் 10ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படையப்பா பயங்கர ஹிட் கொடுத்தது ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தெலுங்குலயுமே வந்து நரசிம்மா அப்படிங்கிற பேர்ல அந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்ல எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சோ அதே அளவுக்கு தெலுங்குலயும் பயங்கர ஹிட் அடிச்ச படம் தான் படையப்பா. படையப்பா படத்தோட ஹிட்டை தொடர்ந்து பாபா படம் பண்றாரு. ஆனா பாபா படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்ல, அது ஒரு ஃபிளாப்லயே போய் முடியுது. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் வந்து ஒரு குழப்பத்துக்கே போறாரு, எந்த மாதிரியான படம் பண்றது என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேப்பும் எடுத்துக்கிறாரு. படையப்பா மாதிரியான ஒரு ஹிட் படம் கொடுக்கறதுக்கு ரஜினி அவர்களுக்கு வந்து 6 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. நான் வீடியோவோட தொடக்கத்துல ஜெயலலிதா அவர்களுடைய ரியாக்ஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா படையப்பா படம் ரிலீஸ் ஆன சமயத்துல நீலாம்பரி கேரக்டர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர டாக் ஒன்று போகுது. உடனே ஜெயலலிதா அவர்களுமே வந்துட்டு ஆல்பர்ட் தியேட்டர்ல இருந்துட்டு ஒரு பிரிண்ட் கேட்கறாங்க. அவங்க வீட்லயே வந்து அந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ என்ன நினைப்பாங்களோ, என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து ரஜினி கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்மே வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியுது. உடனடியா கே.எஸ். ரவிக்குமார் வந்து ரஜினி அவர்கள் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்கறாங்க. ரஜினி அவர்கள் வந்து படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு நிம்மதியே வந்திருக்கு. சோ படையப்பா படத்தை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல பாத்தீங்க. உங்களுக்கு இந்த படத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஏதாவது தெரிஞ்சிருக்கு இல்ல சுவாரஸ்யமான மெமரிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.